அடி கருமேக கூந்தலுக்கு அடி கருமேக கூந்தலுக்கு ஜெயபிரியா கால் கொலுசு சத்தத்துக்கு ஏ தங்கச்சி ஜெயபிரியா கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி வடியாம வடியுதடி செரு பிஞ்சு கட்டாளி மணி இல்ல மச்சான் வேர்வை மச்சான் தங்கச்சி வேணுமா உனக்கு ஒப்பாட்டி வேணுமாடா தங்கச்சி தாண்டா என்னடி வளப்போலத்திருக்க கட்லா கண்டைய உன்னைய சொல்றாண்டி பேப்பைய மகளே வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வாங்குயில் ஓன் சத்தத்துக்கும் அடி தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு ஒதுங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு தண்ணி கருத்துருச்சு உள்ள கரல சத்தம் கெட்டுருச்சு ஊரும் உறங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு கடி தங்கட கடி தங்கட கடிதா ஏ அண்ணா டக்குன்னு உடிப்பே மைனா போலே டிக்குன்னு அடப்பே மேடைக்குள்ளே பக்குன்னு வாடி பக்காச்சபடி லக்காடி நான் சிவகங்க மாவட்டக்காரன் கொக்காடி டக்குன்னு வாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா பப்புனடி கொக்காடி தக்காளி புடிச்சு குருவி புடிச்சு ஒன்னு பிடிக்க இவள பாடுபடுறனே நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்ன ஏறுதுக்கு எனக்கு நான் விட்டறிஞ்சேன் ஜல்லியே ஊத்திக்கிட்டே மில்லியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் நெல்லி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பொன்னு ஏறுதுக்கு எனக்கு நான் ஊத்திக்கிட்ட மில்லியே சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிக்க நக்கருக்கா நாடத்துக்கு வர்றேன் வந்து கம்பெனி கொடு அப்போ இளைஞர் ஊரை என்னமே பட்டிமன்றம் பார்க்க உட்காந்துருக்காங்க எல்லாமே உன் கிளியாஞ்சட்டிக்கு தானடி மத்தியா கப்பலிங்க சாட்டுன்றேன் எத்தனை பேர் குடிய கருத்தானந்தாவே என் தம்பி தான் கட்டி குளத்துலேருந்து வந்து என் மானத்தை வாங்குறேன் பாரு அவன் மச்சான் கப்ளிங்னா என்ன மச்சான் கொஞ்சம் லைட் அடிச்சு பாருங்க மச்சான் இங்கே வாங்க மச்சான் எதுலங்க சரியா என்ன ராதா மாமா இதில் எத்தனை பேருக்கு நீர் கசிவு ஏற்பட்டுச்சோ தரிசா கிடக்குது பூமி மழை வெயிட்டும் உழுகுறே அட இதுக்கா படச்சாசா ரொம்ப ஆட்டாதான் இப்போ உளுந்த தள்ளிடுவேன் உளுந்த தள்ளுறீங்களா சரியா ஆளுங்களே மண்டையிலையும் பாருங்க ஏய் நீ ஒருத்தி தாண்டி எல்லா அம்சமும் இருக்கீங்க வாடி வாடி அண்ணே கூப்பிடுறாரு போவா தரமா போடா போடா ஏன் ஒரு ரூபாய் சுண்டி விட்டு வாங்கலே முறகட்ட வயலெல்லாம் ஜெயா ஜெயா பாரு உங்க அண்ணன் எப்படி விட்டு படத்துக்கு மியூசிக் பண்றேன் பாரு அஞ்சாரு அக்கா 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 அவன் குலுங்கும் போது பாருமே எச்சப்பு மாடு மாதிரியே இருக்கான் நாம எல்லாமே சேர்ந்து குடுக்குறோம் ஜெயா என்ன இங்க வா எதுக்கு நாட்டில் ஒன்னே மாதிரி பொம்பளை அடைக்காம நிறைய பேர் வித்தவுட்ல தர்றேன் நான் கொடுத்த அந்த கிரேவியை நான் வீணடிக்கவே மாட்டேன் அப்புறம் நக்கறதுக்கா நாடத்துக்கு வர்ற ஏன் நாடத்துக்கு வந்தால் அனுசரிச்சு போ அப்போத்தான் திருப்போணத்தில் உனக்கு சுழியும் வாங்கி தருவேன் சூயா ஜெயா பார்த்தியா எப்படி கட்டில் உள்ள ஆணியை பிடுங்குறான் பாரு உங்கள் அண்ணன் ஜெயா ஏய் ஜெயா ஜட்டி போடலையா அவவே என்ன கண்டுபிடிக்கிறா நீ எதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மட்டுமே 8 வருஷம் கோச்சுக்கு போனேன் என்ன ஜட்டி போடாதயா சூப்பர் மச்சான் சூப்பர் மச்சான் வசத்தை புடுங்குற மச்சான் நீ வீட்டுக்கு வா உனக்கு இம்மிடியட்டா வச்சு உன்னை போட்டு தள்ளல என் பேரை மாத்தி வச்சிருக்கேன் ஒரு ஆம்பளை கூப்பிடும் போது சொரிய கொடுத்த மாடு மாதிரி வரையே ஏண்டி தேண்டாட்டு மண்டை இது தேவையா எனக்கு நீ தானே என்ன போ சொன்ன அவர் என்ன வார்த்தை கேக்குற சோத்தா திங்கிறியா பிரேரிச்சா திங்கிறியா இல்ல புரோட்டா தின்னி ஏய் அதான் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே ஆம்பளை கூப்பிட்டு வரலைன்னா உன்னை கம்பு கூட்டு மசாலா வச்ச ஆளா நானு நீ கூப்பிட்டா நான் எதுக்கு வரணும் நீ எனக்கு என்ன மாமனா மச்சனா யார் யா நீ முதல்ல இல்ல நீ சொந்தமா சுருத்தா யார் யா நீ முதல்ல என்னடி சொல்ற சுருத்தாரு சொல்லி சுருத்து ஆம்பளை சொல்லும்போது வரணும் அதெல்லாம் முடியும் இந்த நாடகத்துல பப்புனி என்பவன் கதாநாயகன் டான்சி என்பவள் கதாநாயகி அப்படித்தான் யாரும் இல்லன்னு சொல்லல ஆனா கட்டி பிடிக்கணும்னு எங்க ரூல்ஸ் இருக்கு கட்டி பிடி நான் வரணும்னு என்ன ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்கு எங்க இருக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சு நான் உன்னை என்ன பண்ணேன் ஏதாவது நீ ரேப் பண்ற பாலியல் பலகாரம் பண்றன்னு போட்டு கொடுத்துருவேன் பலகாரம் பண்ண மாட்டேன் என்ன சட்டியும் பண்ண மாட்டேன் பலகாரம் இல்ல மேன் பாலியல் புதுசா கொத்தனார் வேலை பழகிற ஆளு செவத்தை தடவை மாதிரி தடவிட்டு போவேன் நான் ரோக்கர் பையெல்லாம் கிடையாது நான் ஜென்டில் மேடம் எனக்கு வந்து ஏதோ இளைஞர்கள் மனசு நோக்கக்கூடாதுன்னு உன்னை நான் தடவுனேன் தடவுனுக்கு எவ்வளோ ஊழியோ
நான் தருமாஸ்பத்திரியில் தரேன். தர்மாஸ்பத்திரியில தெரியா? இந்தா. ஏய் நீ என்னை தொட்டதுல 2 கிலோ குறைஞ்சிட்டேன் மேன். அதுக்கு தான் அப்பயே பழமொழி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஐர மீன் பிடிக்கிறோம் போலைக்கு விளாங்கு மீன் மாட்டுச்சா. என்னது? பேசுறி மயிறு மாலே என்னது மைத்த புடுங்கினது. என் மச்சான் பேண்டை பார், சட்டையை பார், தலையை பார், சைனா கடை பொம்மையை பார். கீழே குனிஞ்சு இதப்பா, அவர் காலில் போட்டிருக்க இதப்பா. ஆடி காளி சக்காளத்தி மாலை. மச்சான் கீழே குனிஞ்சு எதை மச்சான் பார்க்கணும்? நீங்க வேணா கபக்கம்ம முட்டு கொடுங்க போறோம். கேவலாம பேசாத, மரியாதை கெடுத்து போய் பாத்துக்க. நீ பழமொழி பேசுவியா? எங்க போன மாதிரியாதான் என்னை வந்து ஏனாத்தாங்கிற மாதிரி பேசக்கூடாது. கருவேப்புள்ள கிடைக்கலன்னு வேப்ப மரத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கிடந்தாலும் ஒண்ணும் தெரியாத பையன் 1 மணிக்கு போட்டவன் தாப்பாங்கிற மாதிரி. சீனி வடி வைக்காம உன் கவட்டுக்குள்ள கிணத்து வடி வச்சாங்க. ஊரை பிடிச்ச கரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு ஓட்டா. கழுத கரண்டுச்சா நொப்பத்தா புருண்டாலும். நாய் கிட்ட கேட்டுக்க ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. பேன் எடுக்க முடியாதவன் போல பேர்ச்சம்பளம் கொட்டையை முழுங்கினாலாம். நல்ல வேலை கொட்டையை முழுங்கினா. செரங்கவத்தி சீரங்கத்துக்கு போனாலும் அங்க 2 செரங்கவத்தி பரட்டுனாலும். பாவாடை ஓட்டைன்னு பரமசிவம் எட்டி பார்த்தாலும். சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடணும், அவன் கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவான். பாத்ரூம்ல தண்ணி வலையும் நீக்குறக்காரன் வந்தானா. பாத்ரூம்ல தண்ணி வராக்கு நீக்குறக்காரன் வர்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் பாத்திரம் வலை கொடுக்க போறானா இல்ல அவன் தண்ணி வர வைக்க போறானா? அவன் ஓசை மாட்டி விட வந்திருப்பேன். ஏன் மச்சான் இந்த நீக்குற கரைக்கு எப்படி இருப்பாங்க? அவங்க பெரிய மூங்கிச்சம்பளம் தூக்கிட்டு வருவாங்க. அம்புட்டு பெருசா இருக்கு. ஏன் மச்சான் இப்படி வந்து சிக்கிருக்கேன் பாருங்க. விட்டார கள்ளி விற குடிக்க போனா கத்தோட முழுக்கத்தோட வந்துச்சு. பாத்தியா அவன் எப்படி கிச்சு கிச்சு கிச்சுன்னு பைத்தியமாடா இவங்க. ஏய் இப்பதே உனக்கு தெரியுமா? இவங்களுக்கு பத்தின நான் உயிர் வாழ்றது. ஜெயா இந்த மேடையில நான் வந்ததுல இருந்து முனி ஓட்ட ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்க தெரியுது? என் மனச்சாட்சியை பாத்துருக்கியா? இல்ல நான் பார்த்தது இல்ல. அந்த பாரு. என்ன நீங்களும் மிருதங்கார மேல லைக்கா இருக்கீங்க? நானும் அவர்லாம் இருட்டுக்குள்ள வந்தாப்பலனா உனக்கு இருள் அடிச்சு இப்படியே நிப்பேன். மச்சான் மனசாட்சிக்கு பாதி மண்டைய காணோம். மண்டை இருக்கு பாஸ், மண்டை மேல இருக்க கொண்டையை தான் காணோம். அடே அவன் மண்டே நல்லா பாரு, கழுத்திருப்பேன் ஜேவ மாதிரியே. ஆளுகளை பாருங்க, ஆளுகளையும் மண்டையிலையும். இது என்ன மீசை அது கண்ணத்து வரைக்கும் முளைச்சிருக்கு? அது ஒண்ணும் கிடையாது. கருப்பா இருக்கு, உங்களுக்கு மட்டும் வெள்ளையா இருக்கே என்ன? நீ கூப்பிட்டோடனே ஓடியாந்தே எங்க அப்பத்தா சளிச்சு வச்ச மாவுல விழுந்துட்டேன். அது என்ன ரவுண்டா வாயில மட்டும் ஒட்டாம சுத்தி வர? இது எதுக்கு நோத்தங்கமான உன்னை பேச இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உன்னை அனுசரிச்சுக்கிறேன். நீ ஊரா நாளைக்கு வா. ஏப்பா என்னை பப்புன்னு நினச்சியா இல்லை ரூம் பாயின்னு நினச்சியா நீ? ஜெயா இந்த உலகத்திலேயே இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் பெண்கள் அப்படி பேசுவேன். ஜெயா இதுக்கு தான் நான் போன மேடையில் உன் கப்பலிங்களை போட்டு அடித்தேன். என்னடா சொல்ல, நான் ஒன்றே பெருமையாக தானடா சொன்னேன். கப்ளிங்கன்னா என்ன 4 பொண்ணை செல்ஃபி எடுத்து அனுப்பிவிடு. ஜெயா நான் உன்கிட்ட கேட்டேன், நீ என்கிட்ட திருப்பி எடுத்து அனுப்பிவிடு சொன்னா அப்படின்னா என்னையா? ஒரு கறி கடைக்கு ஆளுக போறாங்கன்னா நெஞ்செலும்பு வாங்கிடலாம், தொடக்கறி வாங்கிடலாம், மண்டை வாங்கிடலாம். ஆனால் செவரொட்டிக்காக 80 பேர் அடிச்சுக்கிடுவேன். ஒரு ஆட்டுக்கும் ஒரு செவரொட்டி தானே இருக்கும். அப்போ நான் கப்ளிங்கன்னா நீங்கள் மூடுங்க. கப்ளிங்கன்னா என்ன? இந்த மஞ்சள் சட்டை புருன்னு இருக்கா உனக்கு? நீ வேணா ஒரு 10 நிமிஷம் கட்டி போட்டி நான் தெருவில் தரேன். இங்கே வாவேன். அது பாவம் வயிற்று பொழப்புக்காக வருது. நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறேன். ஜெயப்பிரியா என்னையை பொறுத்தளவு நாடக உடம்பு மட்டும் கிடையாது, ஆம்பளைக்கு நிகராக எல்லா துறையிலும் வேலை பார்க்குற பெண்களே உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள். அவ்வளோதான். நான் பேசுக்காக சும்மா சிரிக்க வைக்கிறேன். சரிதானத்தா? இங்கே வா ஜெயா. என்னைய மாதிரி எல்லா பையனும் இருப்பான்னு நீ திறந்த மனசாக இருக்காத. அதே மாதிரி இப்போ மருதமணி வருமே, மருதமணி வரும்போது நீ நோங்கிறாத, அவன் ஏற்கனவே காய்ச்ச பாட்டில் அப்படிலாம் ஒருபோதும் பண்ண. நீங்க 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரி. அப்படி சொல்றேன். என் தங்க உன்னை குத்தாட்டம் போடுமாடா மணி? போடுங்கண்ணே.